ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். நம்ம இன்னைக்கு சுலபமான முறையில் ரொம்பவே டேஸ்ட்டாக மீன் எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது 3 முழு மீன் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சோம்பு தூள். நான் யூஸ் பண்ணுறது டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு 1.25 ஸ்பூன் உப்பு. நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுடலாம். எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதில் உள்ள விதைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிடலாம். நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசால் அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சதுனால 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் கட்டியாக அரைச்சிருந்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மசால் தடவி வச்சுக்கலாம். மீன் வாங்கும்போதே இந்த மாதிரி நல்லா இடையில கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லா பக்கமும் மசால் உள்ளே இருக்கிற மாதிரி தடவிக்கணும் மசால். மீன் நல்லா 1 மணி நேரம் இந்த மசாலில் ஊறணும். பாருங்கள், 1 ஹவர் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போது பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு, நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ பொரிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீனை தோசைக்கல்லில் போட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். உள்ளே அந்த கட் பண்ண இடத்துக்குள்ளெல்லாம் மசால் வச்சுருப்போம் நம்ம. அதிலலாம் நல்லா வேகணும். அந்த மசாலெலாம் வேகணும் அப்படின்னா அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து சைடில் உள்ள எண்ணெயெல்லாம் எடுத்து அந்த கேப்பில் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து ஊற்றிட்டே இருந்தோன்னா தான் அந்த மசாலா அப்படியே இருக்காது. இல்லைன்னா அந்த உள்ளே வச்ச மசாலாம் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா பொரிச்சாச்சு. அடுத்த மீன் சேர்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் அந்த கட் பண்ணி வச்ச இடத்துலலாம் மசால் நல்லா வேகிறதுக்கு எண்ணெயை எடுத்து எல்லா பக்கமும் ஊற்றி விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் சைடில் லைட்டாக ஊற்றிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம மசால் தடவி இருக்க மீன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக மசால் தடவி டேஸ்ட்டாக மீன் பொரிச்சு எடுத்தாச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்சதுக்கு அப்புறமும் மேலே லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.